சக்தி 12/9/2006 ஜானகிராதீஸ்வருடைய विशेषமான वகுப்பு. रुचि प्रारब्ध तब बनती है जब पढ़ाई एक्यूरेट एक्शन में आती है. डायरेक्टर के इशारे पर पूरा ध्यान रखता है. மானுடைய தலைப்பு சாரம் சொல்றாங்க தாரிஜி. எப்பொழுது படிப்பு அக்யூரேட்டா நம்முடைய ஆக்ஷன்ல வருதோ, நம்ம டெய்லி ஞானம் கேட்குறோம், இந்த கேட்குற ஞானத்தை துல்லியமா நம்முடைய செயல்ல எப்போ கொண்டு வர்றோமோ அப்பதான் உயர்ந்த பிராப்தி கிடைக்கும். நான் டெய்லி கிளாஸுக்கு வரேன், நான் பாபாவை நம்பியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இங்கே உதவாது. பாபா சொல்றது எதையாவது செய்யறேன்னா அக்யூரேட்டா ஆக்ஷன்ல கொண்டு வரும். ஒருத்தர் என்னால் ஆத்மான்னு பார்க்க முடிஞ்சுதா? கொஞ்ச நேரமாவது நான் அந்த தேகத்தை மறந்து பாபாவை நினைவு செய்தேனா? பாபா நினைக்கிறோம், தேக சம்பந்தத்தை மறந்து ஆத்மான்னு புரிஞ்சு ஆக்ஷன் வரணும். பாபா அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல் சொல்றோம். நாமெல்லாம் மாஸ்டர் அன்பு கடல், ஆனந்த கடல், அமைதி கடல் சொல்லிக்கிறோம். அந்த அன்பை எத்தனை பேர்த்த வெளிப்படுத்தணும்? அமைதியை எத்தனை பேர்த்த வெளிப்படுத்தணும்? வைப்ரேஷனை ஃபீல் பண்றேன்னா பாபா சொல்றார், தந்தையின் சொல்லை துல்லியமாக செயலில் கொண்டு வரும் பொழுதுதான் உயர்ந்த பலன் என்பது கிடைக்கிறது. டைரக்டருடைய இஷாரா சமிக்கையில முழு கவனம் இருக்கும். நமக்கு டைரக்டர் மேல இருந்து சமிக்கை செய்துட்டே இருக்கிறார், வேணும் வேண்டாம், செய்யாது. நீங்க பாபாவை கவனமா புத்தி கண் மூலமா பார்க்கணும். அவர் சொல்லிடுவார், குழந்தை இதை செய்யாதே. அவர் நமக்கு சமிக்கை கொடுத்துட்டே இருக்கிறார். ஜாடை மூலமாகவே சிறு சிறு செய்தி குறிப்பை நமக்கு உணர்த்துகிறார். आज की मुरली से किसी को कोई बात बुद्धि को टच जरूर हुई होगी. இன்னைக்கு கேட்ட முரளியில அவசியம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட் டச் ஆயிருக்கும். ஒரே வாணி, ஆனா ஒருத்தவங்களுக்கு டச் ஆனது நமக்கு டச் ஆகிருக்காது. ஆனா அவங்களுக்கு டச் ஆகாத ஒண்ணு நமக்கு ஒண்ணு என்ன ஆயிருக்கும், டச் ஆகும். வாணின்னா நமக்கு ஏதோ ஒரு பாயிண்ட், ஆகா இது எனக்காக பாபா சொன்னார், சரி பாபா நான் இனிமேல் இதை செய்வேன். அப்போ ஏதாவது பாயிண்ட் யாருக்காவது புத்தியில என்னவாகுது, கண்டிப்பா டச் ஆயிருக்கும். जब टच शब्द आता है तो बाबा का एक शब्द है, माया को कहो டோன்ட் டச் மீ. இந்த டச் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம். பாபா எனக்கு டச் பண்ணார், தூண்டுதல் கொடுத்தார், எனக்கு தோணுச்சு, என் மனசுல அப்படித்தான் படுது அப்படின்னு சொல்றது டச். இந்த டச், பாபாவுடைய டச்சில் நம்ம இருந்துகிட்டே இருந்தாதான் அவருடைய டச்சிங் நமக்கு கிடைக்கும். பாபா சொல்லி கேட்சிங் பவர் வேணும். சொல்ல வேண்டியவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், புரிய வைக்கிறவர் புரிய வச்சுட்டே இருக்கிறார், டச் பண்றவர் டச் பண்றாரு. ஆனா அந்த டச்சிங் நமக்கு புரியணும். சில பேர் இப்படி கூப்பிட்டா இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி உட்காந்துருவாங்க. நம்ம ஏன் இப்படி கூப்பிடுறோம்னு கூட அவங்களுக்கு என்ன பண்றாரு தெரியாது. சில நேரத்தில் இப்படி கூப்பிட்டா சரி கூப்பிட வர்றாங்கன்னு அர்த்தம், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஏதோ ஒண்ணு இந்த சபையில என்ன பண்ண முடியாது, பொதுவா பேசுவீங்க. சபையில வாணி கேட்டுட்டு இருக்கோம், இப்ப 2 பேர் பேசிக்கிட்டா நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன இருக்கும், அத்தனை பேருடைய புத்தி எங்க போயிடும், அங்க போயிடும். அதுக்கு பேரு பாபா சொல்றாரு பாவ கர்மா அப்படின்றாரு. இந்த பாவம்லாம் யார்ட்டையோ போய் சண்டெல்லாம் போட வேண்டாம், யாரையும் அடிக்கலாம் வேண்டாம். இந்த ஹாலில் உட்காந்துட்டு யார் பேரையாவது சொல்லி அங்க வாங்க இங்க போங்க அந்த ரைட்டை போடுங்க சொல்லலாமா கூடாதா? சமிக்ஞை. இங்க எது இந்த சபையில எது மட்டும்தான் வேலை நடக்கணும், எல்லாமே ஜாடையில இருக்கும். ஏன்னா உங்க ஒரு வார்த்தை இன்னொருத்தவங்களுடைய புத்தி கனெக்ஷன் என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிக்கலாம். அது பாவம். தேவைதான் அந்த சேனலுக்கு அங்க போடுங்க மாதாஜி அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சபையில என்ன பண்ணக்கூடாது, நீங்க கண்ணால பார்க்கணும், அவங்க கண்ணால் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்க முடியும்னா உடுக்க டிராமா, புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ணிருக்க, அந்த சேர் அங்கேயே இருந்து போட்டோம். நீங்க டைரக்ட் பாபா சொல்ற இது பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். வாணி படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது வாராங்க, நம்ம இப்படி திரும்பி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜானிதாரி முன்னால திரும்பி பார்த்தோம்னா, பெஞ்சி அங்கே யாரை திரும்பி பார்க்குறீங்க,
அப்படின்னு கேட்டுருவாங்க. சபையில் 25,000 பேர் இருக்கிற இடத்துல டைம்னால தாதியும் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு யாரோ ஒரு கிராஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு திரும்பினா சபையில வச்சு கேட்டுருவாங்க, யாரை பார்த்துட்டு இருக்காரு? பகவான் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்போ நானும் பாபா, இந்த சபையில வேற யாருமே இங்க இல்லை. இந்த அனுபவத்தை நானும் செய்யணும், மற்றவங்களுக்கும் இந்த அனுபவத்தை ஏற்படுத்துறதுக்கு நான் டிஸ்டர்பா என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் இப்படி ஒரு ஆள் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் ராயம். நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க, அட்டண்டன்ஸ் போடுறது இங்க யாருக்குமே என்ன பண்ணிருக்க கூடாது. யாருக்கு தெரிஞ்சா போதும் உங்க அட்டண்டன்ஸ்? பாபா, வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இது 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 ஒரு கலை, இது ஒரு ராயம். அப்போ பாபா சொல்ற, பாபா நமக்கு டச் பண்றார். அந்த டச்சிங்கை நாம என்ன பண்ணணும்? கேட்ச் பண்ணணும். கேட்சிங் பவர் கூட வேணும். அப்போ டச் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. பாபா எனக்கு டச் பண்றார். அப்போ பாபா எனக்கு டச் பண்ற மாதிரி சில நேரத்துல மாயா கூட நமக்கு டச் பண்ணுது. டச் பண்ணுதுன்னு என்ன அர்த்தம்? அது தூண்டி விடுது. டச் பண்றதுன்னா என்ன? தூண்டி விடுது. ஏய், நீ இப்படி பண்ணு, இப்படி பேசு, இப்படி செய். அப்போ பாபா எனக்கு ஒரு பொருள் டச் பண்றார், குழந்தை இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு. மாயா கூட சில நேரத்துல என்ன பண்ணுது? இதை செய் அப்படின்னு சொல்லுது. டோன்ட் டச் மீ மாயா கோ கவோ, நீ என்னை தொடாதே அப்படின்னு மாயாட்ட என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. जो सयाने समझदार होते हैं माया उसके आगे आ नहीं सकती. யார் புத்திசாலிகளாக புத்தி கூர்மையுடையவர்களாக இருப்பவர்களோ அவர்களுக்கு முன்னே மாயா வர முடியாது. நீங்க ரைட்டா இருக்கிறீங்க, ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்கன்னா மாயா அவங்களால வந்து சில பேர் இந்த பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க. ஏன் அவங்க வந்து ஏன்டமும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படிப்பாங்க. உங்களை பத்தி யார்கிட்டயாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க ரைட்டான ஆளா இருந்தா சொல்லுவீங்க, அவங்களை ஏன்ட்ட வந்து சொல்லுங்க. ஏன்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என் மேல பயம். ஏன் பயம் இருக்குது? ஏன்னா நாம ரைட்டா இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட யாரும் கை நீட்டி என்ன பண்ண முடியாது. நீங்க ராங்கா இருந்தா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ நீங்க ரைட் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை யாரும் கை நீட்டி பேச முடியாது அப்படின்னு. அதே மாதிரி நீங்க சொல்லணும், மாயா என் முன்னால வரேன், நான் கரெக்டா பாபா 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 சொல்ற ஸ்ரீமத் படி போயிட்டே இருக்கிறேன்னா என் முன்னால என்ன வர முடியாது, மாயா வர முடியாது. பாபா மாயா யாரை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா ஸ்ரீமத் படி நடக்காதவங்களே டிஸ்டர்ப் பண்ணுது. பாபா அனுமதி கொடுக்குறார். யாரெல்லாம் போய் பாடப்படுத்துன்னு அனுமதி கொடுக்குற, ஸ்ரீமத் படி இந்த குழந்தை அமிர்தத்தில் எந்திரிக்கலையா கொஞ்சம் விளையாட்டு காமி, அதுக்கு தெரியணும் அமிர்தத்தில் எந்திரிக்கலைன்னா என்னெல்லாம் ஆகும் அப்படின்ட்டு. வாணி படிக்கலையா கொஞ்சம் விளையாட்டை காம்பி, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலையா அப்பவும் விளையாட்டை காம்பி. சாத்துல குழந்தை எழுதுறதே இல்லை, எல்லாம் ஒழுங்கா இருக்கு, சாத்து மட்டும் எழுதுறது இல்லை, அதுக்கும் ஒரு பாடம் கொடுக்கணும். அதுக்கு நீ போய் விளையாட்டை காம்பி. பாபாவே யார் அனுப்பிச்சிருப்பார்? பாபா வாணியில சொல்றார், மாயா என்னுடைய மகள் அப்படிங்கிறார். மகனை விட யார் ரொம்ப செல்லம் எப்பவும்? நாமெல்லாம் பாபாவுக்கு யாரு? மகன். நாம ஆத்மா மகன், மாயா வந்து மகள். அதை செல்லமா வளர்த்துட்டு இருக்கிறார். அது வந்து நம்மளை கிள்ளி விட்டாலும் பாபா கண்டுக்காம இருப்பார். நீ ஏதாவது சேட்டை பண்ணியிருப்ப, சும்மா மாயா வந்து என்ன பண்ணாரு இல்லையே, கிள்ளி விடாது, நீ ஏதாவது பண்ணியிருப்ப. பாபா சொல்றார், ஸ்ரீமத்துல கொஞ்சம் மன்னத்தை கலக்க ஆரம்பிச்சிச்சுனாலே மாயா அது தன் வேலை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், காண்பிக்க ஆரம்பிச்சிடும். மாயாவுக்கு உங்க முன்னாலே வர்றதுக்கு பயம் வரணும். மாயாவுக்கு உங்க முன்னால வர்றதுக்கு பயம். நான் பயிற்சி, நான் ரைட்டா இருக்கேன், நான் பக்காவா இருக்கேன், நான் ஸ்ட்ராங்காவா இருக்கேன். உங்களுக்கு அந்த சுய நம்பிக்கை வரும். பாபா சொல்றதை கரெக்டா செஞ்சுட்டு போய் என்னெல்லாம் மாயா ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ மாயா, ஐயோ மாயா, மாயா பாட்டெல்லாம் பாடக்கூடாது, பாபா பாட்டு பாடணும். இவ்வளவு காலம் தான் நம்ம மாயா பாட்டை என்ன பண்ணிட்டு இருந்தோம், பாடிட்டு இருந்தோம். இங்க வந்த பிறகும் எனக்கு மாயா மாயான்னு தான் சொல்லக்கூடாது. பாபா சொல்றாரு, அது புரிஞ்சு போச்சு. மாயா உங்கள் முன்னே வர பயப்பட வேண்டும். माया ही घबरा जाती है और कोई को माया को टच करना आसान है. பாடி கான்சியஸ் வேணா, வேற யாரையும் மாயா தொடுவதற்கு சுலபமான ஒன்று. யாரையுமே மாயா டச் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு பாடி கான்சியஸ் இருக்குது. பாபா சொல்றாரு பாருங்க,
தேக அபிமானம் உடையவர்களை மாயா டச் பண்ணும். ஆத்ம அபியாசத்துல இருக்கிறவங்களை மாயா என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. தேக உணர்வுல இருந்தா மாயா அவங்களே டச் பண்ணும். தேகம்னு இருந்து தேக உணர்வுன்னு இருந்ததுன்னா உங்கள்கிட்ட விளையாட வந்துடும் மாயா. ஆத்ம உணர்வில் இருப்பவர்களை மாயா தீண்ட முடியாது, மற்றவர்களை எளிதாக மாயா தீண்டிவிடும். காரணம் அவர்களுக்கு தேக உணர்வு அபிமானம் இருக்கிறது. परंतु जिसे नशा है कि बाबा ने मुझको अडॉप्ट किया है उसको மாயா கபி டச் நஹி கர் சக்தி. ஆனால் யாருக்கு இந்த போதை இருக்கிறது, பாபா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாமெல்லாம் யாரும் நோட்டீஸ் கொடுத்து பாபான்னு கூப்பிட்டுலாம் வரல. பாபா என்னை தத்தெடுத்திருக்கிறார். பாபா என்னை என்ன பண்ணியிருக்கிறார், உலகத்துல லட்சம் கோடி கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆனா பாபா என்னை என்ன பண்ணியிருக்கிறார், தேடி இந்த குழந்தை எனக்கு வேணும், இந்த குழந்தையை நான் தத்தெடுத்துக்கிறேன், என்னுடைய புது உலக ஸ்தாபனைக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு பாபா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஸ்வீகாரம் செய்திருக்கிறார் என்ற போதை இருந்தால் மாயாவுகளை ஒரு பொழுதும் டச் பண்ண முடியாது. மகிழ்ச்சி, போதை இதெல்லாம் குறையத்தான் மாயா வரவே ஆரம்பிக்குது. வாழ்க்கை சும்மா சாதாரணமா போச்சுன்னா மாயாட்ட மாட்டிக்கும். வாழ்க்கை சாதாரணமாலாம் போகக்கூடாது, குஷியா கழியணும். போதையா பெருமிதத்தோடு இருக்கணும். ஆஹா பாபா பாபா சொல்றார், நஷா போதை குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே மாயா வரப்போகுது அர்த்தம். போதை குறையவே கூடாது. என்ன போதை, பகவான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸ்வயம் பகவான் என்னை தேடி தத்தெடுத்திருக்கிறார். எதுக்காக தத்தெடுத்திருக்கிறார், தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் கொடுக்கறதுக்காக. இந்த போதை இருக்கும் வரை மாயா உங்களை தீண்ட முடியாது. பாபா இஸ்லியே हमको संभाल के रखते हैं. பாபா அதனால தான் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார். மாயா கண்டுவிட கூடாது அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறார், பாபா நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த கண்ணையெல்லாம் வைப்பாங்களே இந்த குழந்தைங்களுக்கு, இந்த பக்கம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, திருஷ்டி பொட்டு. திருஷ்டி பொட்டுன்னா என்ன அர்த்தம், யார் கண்ணும் பற்றப்படாது. பாபா இங்க வச்சுட்டார். பாபா நீங்க ஆத்ம திருஷ்டியில இருந்தீங்கன்னா யார் திருஷ்டி உங்க மேல என்ன பண்ணாது, மாயாவுடைய திருஷ்டி உங்க மேல படாது அப்படிங்கிறார். பாபா நம்மை மாயாவினுடைய கண்ணில் படாமல் பாதுகாத்து வளர்க்கின்றார். ஸ்ரீமத் அப்படிங்கிற ஒரு கோடு போட்டு இல்லையா, சீதைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோடு போட்டாங்க வச்சுங்கிற மாதிரி பாபா நமக்கு ஸ்ரீமத்தை கோடு போட்டு ஆத்ம திருஷ்டி கொடுத்து ஆத்ம உணர்வு கொடுத்து மாயா நம்மளை திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சக்திசாலியான குழந்தையா பாதுகாத்துட்டு இருக்கிறார். தோ பகுச்சாண்டே கிஸ்னி அடாப்ட் கியாகே. அப்போ நீங்க புரிந்திருக்கிறீர்களா யார் என்னை ஸ்வீகாரம் செய்திருக்கிறார் என்று. अगर इधर उधर अटेंशन गया देखा सुना तो यही भी माया के संस्कार है. ஒருவேளை இங்கும் அங்கும் கவனம் சென்றது என்றால், பார்த்தீர்கள் கேட்டீர்கள் என்றால் இதுவும் மாயாவினுடைய சம்ஸ்காரம். இங்க பார்க்கறது அங்க பார்க்கறது, அட்டென்ஷன் இங்க போச்சு, அவங்களை பார்த்தேன் இவங்களை கேட்டேன்னா அதுவும் மாயாவுடைய சம்ஸ்காரம். कई बार मायावी खुशी देने की कोशिश करती है. பல முறை மாயா கூட நமக்கு குஷி கொடுக்க முயற்சிக்கிறது. மாயா கூட எதுக்கு முயற்சிக்கலாமா, நமக்கு குஷி கொடுக்க முயற்சிக்கலாமா, யோசிக்கணும். மாயா கூட நமக்கு குஷி கொடுக்க முயற்சி செய்கிறது. कौन पढ़ाता है, क्या पढ़ाता है, कैसा पढ़ाते हैं और पढ़ाई क्या है. जिसको यह चार बातें बुद्धि में फिट नहीं है, अच्छी तरह समझ में नहीं आई है, उसको फिर माया अपनी खुशी देती है. மாயா தன்னுடைய குஷியை யாருக்கு கொடுக்குதாமா, மாயா யாருக்கு தன்னுடைய குஷியை கொடுக்குதாமா, யார் படிப்பு கற்றுத்தருகிறார், என்ன கற்றுத்தருகிறார், எப்படி கற்றுத்தருகிறார், மேலும் இந்த படிப்பு எப்பேற்பட்டது, இந்த 4 விஷயங்கள் யாருடைய புத்தியில் செட் ஆகவில்லையோ, புரியவில்லையோ, யாருக்கு இது புரியவில்லையோ அவர்களுக்கு மாயா தன் குஷியை தருகிறது.
யாருக்கு மாயா தன் குஷியை கற்றுக் கொடுக்குறது தலை நினைக்கிறான்னா, இங்க யார் கற்றுக் கொடுக்குறாங்க, என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, இந்த படிப்பு என்ன என்ற இந்த 4 விஷயங்கள் யார் புத்தியில செட் ஆகலையோ அவங்களுக்கு மாயா தனது குஷியை தருகிறது. ஜோ தேவதா தரங்கி, சும்மா ஒரு பேச்சு வச்சுப்போமே, ஒரு 50 எரும மாடு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு எரும மாடு தனியா அந்த கூட்டத்துல இல்லாம தனியா மேயுதுன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கம் எதைதான் குறி வைக்கும்? இந்த தனியா மேய்ஞ்சிட்டு இருக்கிறத. சில நேரத்துல போக்கு காமிச்சு கூட தனியாக்கி விட்டுரும். ஒரு கூட்டத்தை விரட்டி எய்ம் பண்ணி ஒரு மாட்டை கூட அந்த சைடுல என்ன பண்ணி விட்டோம், திசை திருப்பி கூட விட்டுடும். அப்போ யார் இங்க பாபா வாணி சொல்ற, என்னை தேவதையாக்குறதுக்காக வாணி சொல்ற, பிரம்மா மூலமா வாணி சொல்லிட்டு இருக்கிற. அப்போ யார் கற்றுக் கொடுக்கிறார், என்ன கற்றுக் கொடுக்கிறார், எப்படி கற்றுக் கொடுக்கிறார், இது எப்பேற்பட்ட படிப்பு, இந்த புரிதல் இல்லைன்னா அவங்கள மாயம் நோட ஆரம்பிச்சிடும். மாயா அவங்களுக்கு வேற குஷியை கொடுத்து பாபாட்ட இருந்து தன் முகத்தை திருப்ப முயற்சிக்கிறது. जो देवता धर्म की स्थापन करने वाले है उसको अपनी शरीर नहीं है, लोन लिया हुआ है, वो हमको पढ़ाता है. யார் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர், யாருக்கு தன் சரீரமே கிடையாது, கடனாக பெற்றிருக்கிறார், அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். உங்க அப்பா உங்களுக்கு கடன் வாங்கி படிக்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்படி படிக்கணும் யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா உங்களை கடன் வாங்கி கற்றுக் கொடுக்கிறார். அந்த படிப்பு எவ்வளவு முக்கியம். பகவானுக்கு சரீரமே கிடையாது, அவர் பாட்டு பரந்தாமத்துல செவனேன்னு என்ன பண்ணலாம் இருக்கலாம். அவர் ஒரு அழுக்கு சரீரத்துல வரணுமா, ஒரு அழுக்கு உலகத்துல வரணுமா, பரவாயில்லை. என் குழந்தைங்கள்லாம் இப்போ பாவம் துக்கத்துல இருக்கிறாங்க. எந்த தந்தைக்கு தன் சரீரமே இல்லையோ, எந்த தந்தை கடன் எடுத்து நமக்கு பாடம் கற்றுத்தர வந்திருக்கின்றாரோ அவரை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தான் கவனம் சிதற ஆரம்பிக்கும். பகவானே வந்திருக்கிறார், அவர் கடன் வாங்கி இந்த சரீரத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறார். தேகமற்றவர் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். यह भी अकल चाहिए कि ब्रह्मा ने कहा या शिव बाबा ने कहा. ब्रह्मा बाबा कहेगा याद करो, शिव बाबा कहेगा चात रखो. நமக்கு எந்த ஒரு புரிந்துணர்வும் வேண்டும். இந்த வார்த்தையை பிரம்மா சொல்றாரா, சிவபாபா சொல்றாரா? பிரம்மா பாபா தியரி நிறைய வச்சிருக்கிறார், சிவபாபா தியரி நிறைய வச்சிருக்கிறார். பிரம்மா பாபாட்ட நிறைய பிராக்டிக்கல் இருக்குது. அவர் சிவபாபாவுக்கு குடும்பம், குழந்தை, மாயா பிரச்சனை இதெல்லாம் என்னன்னே அவருக்கு தெரியாது. துக்கம்னா அவருக்கு என்னன்னே தெரியும். துக்கங்கிற வார்த்தை தான் தெரியும். ஆனா துக்கத்தை அனுபவிச்சது யாரு? பிரம்மா. கோயில சுத்துனது யாரு? பக்தியில். அப்போ பாபா சில விஷயங்கள் சொல்றார், சிவபாபா சில விஷயங்கள் சொல்றார், பிரம்மா பாபா சில விஷயங்கள் நமக்கு சொல்றார். அவர் ஒரு அனுபவியா இருந்து சொல்லுவார். பிரம்மா பாபா இந்த பாதையில போவாங்க, இது வேண்டாம், இதுல நான் போய் எனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு எனக்கு தெரியும், நீயும் அந்த பாதையில என்ன பண்ணாத போகாது. சில விஷயங்களை அவர் அனுபவத்துல சொல்றாரு. ஒரு குரங்குகளை கேட்டுருப்பீங்க, ஒரு புல்லா வியாபாரியும் குரங்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ என்னன்னா, வியாபாரி சாப்பிட்ற நிலைமையில இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ அந்த மரத்து பக்கம் போகாது அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அவர் இறந்து போயிடுறார். அவர் போனா என்ன அப்படின்னு இவர் என்ன பண்றார், போறார். அவருக்கு தெரியும் அப்பா எப்படி ஏமாந்தார் அப்படின்னு தெரியும். அப்பா அந்த மரத்துல படுத்திருந்திருக்கிறாரு. குரங்கெல்லாம் அந்த புலாவை எடுத்துட்டு போச்சு, மாட்டிக்கிச்சு. அப்புறம் குடுன்னு கேட்டாரு தலையில. தான் தலையில உள்ளதை கோபத்துல கீழே போடுறாரு. எல்லா குரங்கும் என்ன பண்ணிச்சு, போட்டுச்சு. இது கதை, இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இந்த கதையினுடைய 2வது பாகம் இது. நீங்க முதல் பாகம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கீங்க. 2வது பாகம் என்னன்னா, பையன்கிட்ட போகாதேன்னு சொன்ன பிறகும் பையன் என்ன பண்ணுவான், போவான். அந்த மரத்துக்கிட்ட போகாதேன்னு பிறகு போவான். அங்க போனா தூங்கிறாதேன்னு சொன்னாலும் அவன் தூங்குற மாதிரி என்ன பண்ணுவான், நடிப்பான். கதைப்படி எல்லா குரங்கும் வந்துச்சு. எல்லா குரங்கும் ஒரு புல்லாவை எடுத்துட்டு தலையில மாட்டிக்கிச்சு. இந்த பையன் அரக்கன் விட்டு பார்க்கறான், நீ புல்லாவை எடுத்துட்டு மாட்டிக்கோ, எப்படி ஓண்ட இருந்து புல்லா வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இவன் அரக்கன் விட்டே பார்க்கறான். எல்லா குரங்கும் ஒரு புல்லாவை எடுத்து மாட்டிக்கிச்சு.
மாட்டின பிறகு தாத்தான்னு கேட்குறேன், எந்த குழம்பும் தரலை. இவனுக்கு தெரியும் நாம கீழே போட்டா அதுவும் என்ன பண்ணிடும், கீழே போட்டுரும். அவன் கீழே போட்டான், ஆனா ஒரு குழம்பு கீழே போடலை. இதுதான் டெஸ்ட் கதை. இங்கேதான் டெஸ்ட். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எங்க அப்பா கீழே போட்டாரு, நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க, போட்டீங்க இல்ல, இப்ப நானும் கீழே போட்டுட்டேன், தயவு செய்து ஃபுல்லாவே கீழே போடுங்க அப்படின்னு அவன் புலம்புறான். ஆனா அந்த குழந்தைல இங்கிருந்து பல்ல காமிச்சிட்டு சிரிக்குது. ஒரு குழந்தை என்ன பண்ணல, ஃபுல்லாவே போடல. அப்புறம் ஒரு குட்டி குழந்தை கிடுக்கிடுன்னு இறங்கி அவன் தோலை தட்டி, உங்க அப்பா தான் சொல்லி கொடுத்துருப்பாரா, எங்க அப்பாவும் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்க அப்பா தான் அவனுக்கு சொல்லி கொடுப்பாரா, எங்க அப்பாவும் சொல்லி கொடுத்துருக்காரு. எவன் கேட்டாலும் என்ன பண்ணிடுறாரு. அப்போ குழந்தை புத்திசாலியா, அந்த புல்லா வியாபாரி புத்திசாலியா? அப்போ பண்ணாதேன்னு சொன்னா பண்ணக்கூடாது. அவர் அனுபவிச்சு என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் பசங்களுக்கு எப்பவுமே நம்ம அப்பாவோட நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட், புத்திசாலி அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறப்பா. சில புத்திசாலி தான், அனுபவி இல்லை. நாம் என்ன இல்லை, அனுபவி இல்லை. பாபாவே சொல்லுவார், நீங்க எல்லாம் என்னோட புத்திசாலிங்க தாங்க, நாமளும் நினைச்சிக்க வேண்டியதான். அப்படிலாம் கிடையாது. பாபா சொன்னான்னு கொடுக்காரு. அப்போ பிரம்மா பாபா சில விஷயத்துல அனுபவி. குழந்தை வெளியில சாப்பிடாதேன்னு அவருக்கு தெரியும். அவர் யாரு, அனுபவி. சாப்பிட்டா என்ன நடக்கும்னு தெரியும். அந்த சாப்பாடு புத்திய மாற்றுங்கிறதுலாம் வேற. நீங்க அவங்களுக்கு கடன்பட்டவங்க ஆயிடுறீங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஆயிடுறீங்க, கடன்பட்டவங்க ஆயிடுறீங்க. அவங்க பாவ கர்மத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, நான் திருஷ்டி இப்படியே கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டேன், சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். ஆனா உங்க கணக்கை என்ன பண்ணிருக்கிறீங்க, கிரியேட் பண்ணிருக்கீங்க. 10 ரூபா வாங்கி 10 ரூபா கொடுத்து எல்லாம் கணக்கு சரியாகாது. நீங்க 10 ரூபாய்க்கு ஒரு வடையை வாங்கிட்டீங்க, சாப்பிட்டுட்டீங்க, 10 ரூபாய்க்கு கொடுத்ததுனால கணக்கு போகாது. 10 ரூபாய்க்கு வடைக்கும்லாம் இன்பம் கிடையாது. அது பசி நேரத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்க ருசி அனுபவிச்சிருக்கிறீங்க. அவங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் அது நம்மளை தாக்குன்றதை தாண்டி அவங்களுக்கும் நமக்கும் ஒரு புது பந்தனம் என்னவாயிடுச்சு, உருவாயிடுச்சு. அந்த பந்தனத்துக்கு நீங்க பதில் முக்கிட்டவரை உள்ளளவும் நினை. அப்போ வீட்டில் போய் வடை சாப்பிட்டு வந்து சீக்கிரம் மறந்துட முடியுமாங்கள அவங்கள. எவ்வளோ பாபா சொல்ற நிறைய யுக்தி வேணும். பாபா சொல்ற சில விஷயம் சில ஸ்ரீமத்தை கொடுக்குறாரு, இது வேண்டாம் இல்லை, அதுல நிறைய சத்து. டாக்டரே சொன்னார், பாபா வேண்டாம், வேண்டாம், நோ மீன்ஸ் நோ, எஸ் மீன்ஸ் எஸ், அவ்வளோதான். அதுல ஒரு மன்மத்தெல்லாம் நாமெல்லாம் என்ன பண்ணிக்க கூடாது, சேர்த்துக்க கூடாது. பாபா சொல்றாங்க, இதை சிவ பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா சொல்லுவாரு, என்ன சொல்றாரு, பிரம்மா பாபா கஹேகா யாத் கரோ. பிரம்மா பாபா சொல்லுவார், நினைவு செய்யுங்க அப்படின்னு. சிவ பாபா கஹேகா சாத்து ரக்கோ. சிவ பாபா என்ன சொல்லுவாருன்னா, சாத்து வைங்க. ஏன்னா பிரம்மா பாபா நினைங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனா சிவ பாபா என்ன சொல்றாரு, நினைச்சா போதாது, என்ன பண்ணுங்க, சாத்து கணக்கு எழுதுங்க. நிறைய சம்பாதிச்சிருந்தேன். சிவில் இன்ஜினியரிங்லாம் தெரியும், இந்த சிவில் கான்ட்ராக்டாரங்கெல்லாம் தெரியும். கையில் லட்சமா வந்துட்டு இருக்கும். 10 இடத்துல 10 வீடு கட்டிட்டு இருப்பாங்க. நீங்க ஒழுங்கா கணக்கு எழுதல, எல்லாம் திடீர்னு ஒரு நாள் எல்லாமே கையை விட்டு போயிடும். கையில ஒரு பணமும் இருக்காது. ஒவ்வொரு வீட்டுல இருந்து யாராவது 10 லட்சம் 5 லட்சம் இதை பண்ணிட்டே இருப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன நிறைய பணம் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கணும். திடீர்னு கடைசி நேரத்துல பார்த்தா எங்கேயாவது இடிக்காது. பாபா கரெக்டா கணக்கு எழுது. அது மாதிரிதான் பாபா நினைவு கூட. நாம் இன்னைக்கு ஃபுல் டே நினைச்சோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உட்காந்து சார்ட் எழுதுனதான் தெரியும் உண்மையிலேயே நம்ம எத்தனை மணி நேரம் நினைச்சோமா, எத்தனை நிமிஷம் நினைச்சோமான்னு நமக்கு தெரியும். 1/2 மணி நேரம் யோகால உட்காந்துருப்போம். ஆனா சார்ட் எழுதும் போதுதான் தெரியும், நான் 1/2 மணி நேரம் யோகா பண்ணலை, 1/2 மணி நேரம் உட்காந்து இருந்தேன். ஆனா பாபா நினைவு எவ்வளவு நேரம் இருந்துச்சு, ஒரு 15 நிமிஷம் போடலாம், நமக்கே தெரியும். பாபா சொல்றேன், நீங்க நினைவு செய்யுங்க, பத்தாது கூடவே என்னவும் செய்யுங்க, சார்ட்டும் எழுதுங்க. பேங்க்ல பணத்தை போட்டுட்டோ முடிச்சிட்டோமா என்ன, அப்புறம் பாஸ்புக் பார்க்கணும்ல, அக்கௌண்ட் நம்ம அதை என்ட்ரி பண்றோம்ல, அது ரொம்ப என்ட்ரி ஆகலைன்னு இந்த பணத்துக்கு என்னவே கிடையாது, எந்த கேரண்டியுமே கிடையாது. என்ட்ரி ஆயிருக்கணும். நான் பணம் போட்டுட்டேன்னு என்ன பண்ணிட முடியாது. நான் யோகா பண்ணிட்டேன் நினைக்காதீங்க. என்ன தேவைப்படுதுன்றார் பாபா, சார்ட்டு தேவைப்படுது அப்படின்றார் பாபா. वैसे परमात्मा को सिर्फ बाप होते हैं, परंतु संगम पर वह பரமாத்மாவை அப்பான்னு சொல்றோம். ஆனா சங்கமிகத்திலே அவர் அப்பாவா, டீச்சரா, சத்குருவா மூன்றுமாக இருக்கிறார். 3 ரூபத்தில் நல்ல விதமாக பாலனையும் படிப்பும் சிரேஷ்டமான ஸ்ரீமத்தும் கிடைக்கிறது. அப்பாங்கிற ரூபத்திலே அன்பான வளர்ப்பு,
டீச்சருங்கிற ரூபத்துல நல்ல படிப்பு, சத்குருங்கிற ரூபத்துல நமக்கு ஸ்ரீமத், மூன்றுமே கிடைத்து கொண்டிருக்கிறது. யார் எந்த அளவுக்கு உயர்ந்த பாலனை, படிப்பு, ஸ்ரீமத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதில் அட்டென்ஷன் இருக்க வேண்டும் அல்லவா? எப்பேற்பட்ட பாலனை கிடைக்குது, எப்பேற்பட்ட படிப்பு கிடைக்குது, எப்பேற்பட்ட ஸ்ரீமத்தை கிடைக்குது, அதுல நமக்கு என்ன இருக்கணும்? அட்டென்ஷன். நீங்க எதிலையோ கவனம் கொடுக்கலைன்னா அது உங்களை விட்டுட்டு போயிடும். இன்னைக்கு ஒரு நாள் வாணி இங்க கவனம் இல்லாம கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேருக்கு வந்தீங்க ஆனா வாணியில கவனமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடுத்த நாள் வாணி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது, டிராமா கொடுக்காது. நீ நேற்று போன இல்லை, வாணி கிளாஸ்ல உட்காந்து இல்லை, ஆனா உன் புத்தி வேற எங்கேயோ போச்சு இல்லை அப்படின்னு மாயா என்ன பண்ணி விட்டுரும்? நீ ஏன் போகணும்? பாபா சொல்ற கிடைச்ச அருமையை காப்பாற்றலைன்னா அது திருப்பி நாளைக்கு நமக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. பாபா சொல்ற அட்டென்ஷன் கொடுங்க. படிப்பு, பாலனை, அட்டென்ஷன்னா ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். உங்க அம்மா உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாரு, உங்க ஆசிரியர் ஒன்று கொடுக்குறாருன்னா அந்த நன்றி உணர்வோடு அதை வாங்கிக்கிட்டாதான் அடுத்து உங்களுக்கு அதை வேற ஒன்று கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு தோணும். உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இப்போ கொடுத்த இட்லி அப்படி தூரத்துக்கே வீசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு கிடைக்குமா சாப்பாடு? பாபா சொல்றாரு அப்போ தலையில தூக்கி வாங்கணும் ஸ்ரீமத்தை. பாபா ஒரு ஸ்ரீமத்தை கொடுக்குறாரு, பாபா ஒரு ஸ்ரீமத்தை கொடுக்குறாருன்னா அந்த ஸ்ரீமத்தை தலைமையை வாங்கிக் கொள்ளணும். அவ்வளோ மரியாதையோட பகவான் எனக்கு சொல்லியிருக்கிறார், உயிரை காப்பாற்றக்கூடிய என் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம் கிடைச்சிருக்கிறது, ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. பாபா சொல்றார் படிப்பு, பாலனை, ஸ்ரீமத் இதன் மீது உங்களுக்கு அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இருக்கிறதா? அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இருக்கிறதா? பாபா சொல்றாங்க தேவதா தர்மத்தின் ஸ்தாபனா போரையிலே. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடந்துட்டு இருக்கிறது. சும்மா இல்ல பாபா ஏதோ வாராரு பாடம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்லாம் இல்லை. இங்க தேவதைகளை உருவாக்கிட்டு இருக்கிறார். இங்க ஒவ்வொருத்தரும் இங்க யாரு? தேவதை. தேவதையே உருவாக்கிட்டு இருக்காரு. தேவதைன்னா யாரு? சொல்லியும் செய்யாதவங்க அசுரர்கள், சொல்லி செஞ்சா மனிதர்கள், சொல்லாமலேயே செஞ்சவங்கலாம் யாரு? இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது, பிரிவு இருக்குது. தேவதைன்னா யாருன்னா இஷாரா மூலமாவே புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்குலாம் கஞ்சாடையே போதும், அவங்க அதுலயே என்ன பண்ணிப்பாங்க? புரிஞ்சுப்பாங்க. அப்போ நாம இங்க தேவதையாக உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பாபா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே தேவதை ஆக்கிட்டு இருக்கிறார். சத்தியத்தில் குணம் அவகுணம் என்கின்ற ஒப்பீடு என்பது இருக்காது. சத்தியத்துல இவங்கெல்லாம் குணவான், இவங்கெல்லாம் அவகுணவான் அப்படின்னு ஒப்பீடு பண்ணவே முடியாது. அங்க வெறும் குணங்கள், குணம் மட்டும்தான் இருக்கும். யகாம்பி ஹமாரி அந்தர் குண் அவகுணைக்கு பேண்ட் நேபோ. இங்கேயும் நமக்குள் அவகுணம் நல்ல குணம் என்கின்ற ஒப்பீடு இருக்கும்படி இருக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கெட்ட குணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. பாபா சொல்ற இவ்வளவு நல்ல குணம் இருக்குது, இவ்வளவு கெட்ட குணம் இருக்குது, இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தா என்னைக்குதான் அதை சரி செய்யறது? தெரிஞ்சிடுச்சா அதை உடனடியா காலி பண்ணிடுங்க. இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டே இருக்காது. கோபம் இருக்குது, கவலை இருக்குது, டென்ஷன் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. என்னைக்கு அது தப்புன்னு தெரிஞ்சா உடனே கெட்ட சொல்லிடும். நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தவங்க ராங்கா உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப நேரமா என்ன பண்ண முடியாது. வீட்டுல ராங்கா அந்த இடத்த விட்டு காலி பண்ணாதான் நம்ம அடுத்த வேலையில ஈடுபட முடியும். அந்த ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்குது அப்படின்னா இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தா அப்புறம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட, ஐயோ நான் நினைச்சேன் அப்படி நம்ம பிறகு ஃபீல் பண்ணக்கூடாது. அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரே ஒரு தாட்டு, ஒரு எண்ணம் வருது, ஒரு கோபமான, ஒரு எரிச்சலான, ஒரு வெறுப்பான ஒரு எண்ணம் வருதுன்னு அந்த செகண்டே அதை காலி பண்ணும். இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, இந்த எண்ணம் தேவதைகள்கிட்ட இருக்காது, தேவதைகள்கிட்ட இல்லாத குணம் எனக்கு கொஞ்சம் கவலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சின்ன கவலை கூட வரும்போது தோணணும், நான் தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மா, நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன், நான் இப்ப என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது, நான் டென்ஷன் ஆகக்கூடாது. நமக்கு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கே தோணணும், தேவதை இதை செய்வாங்களா, தேவதை இப்படி பேசுவாங்களா, தேவதை இப்படி நடந்துப்பாங்களா? அப்போ இங்க குணம் அவகுணம்ங்கிற ஒப்பீடு பண்றதுக்கெல்லாம் இங்க காலம் கிடையாது, அவ்வளவு காலம் இல்லை. எப்படி சத்தியத்துல அவகுணம் குணம் அந்த ஒப்பீடு இருக்காதோ இங்கேயும் அப்படித்தான். குணம் மட்டும்தான் இருக்கணும், அவகுணம் இருக்கக்கூடாது. கமாரி ஸ்திதி ஐசிஓ, நம்முடைய ஸ்திதி அப்படி இருக்கணும். குண அச்சேகே तो क्या बड़ी बात है,
इसमें बाबा ने ऐसी शक्ति भरी है जो हमने बाबा के गुण को खींच लिया है. நம்மள்ட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படின்னா அது என்ன பெருமைக்கான விஷயம் அப்படின்றாங்க. பாபா அவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறார். பாபாவிடம் இருந்து அந்த குணங்களை நாம ஈர்த்தெடுத்திருக்கிறோம். எங்க அப்பா பிள்ளை நான் இப்படித்தான் இருக்கணும். ஒரு குயில் அழகா கூடுதுன்னா அது ஒன்றும் பெருமைக்கான விஷயமா இல்லையா? தூக்கணாங்குடி குருவி வந்து ஒரு கூட அழகா கட்டினா அது பெருமைக்கான விஷயம். அது அதனுடைய நேச்சர், அது அதனுடைய நேச்சர். எங்க அப்பாவுக்கு குழந்தையா நான் சில பேர் கேட்பாங்க, எப்படி உங்களால இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுது? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? எங்க அப்பா பொறுமை கடல். நான் பொறுமையா இல்லைன்னா வேற யாரும் பொறுமையா இருப்பா? நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கிறீங்க? என்னுடைய தந்தை சர்வசக்திவான். நான் தைரியம் இல்லைன்னா வேற யார் தைரியமா இருப்பார்? அப்போ என்னுடைய அப்பா இப்பேற்பட்டவன் சொல்லும் பொழுது அவருடைய சக்தி எனக்குள்ள இருக்கத்தானே செய்யும். அவர் எனக்குள்ள எல்லாம் நிறைச்சுதான் அனுப்பியிருக்கிறார். அவர் என்னை நிறைச்சு ஒவ்வொரு நாள் அமர்ந்த வேலையும் பாபா நம்மளை என்ன பண்ற? நிறைச்சுதான் அனுப்புறார். பாபா ஃபுல் பண்ணதான் அனுப்புறார். பாபாட்ட இருந்து குணங்களை, சக்திகளை, ஞானத்தை அதிகாலையிலேயே நாம் ஈர்த்து நிறைத்து கொள்கிறோம் இல்லையா? இதுல ஒன்றும் ஆகான தன் பெருமைக்கான விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை. எங்க அப்பா எனக்குள்ள நிறைச்சிருக்கிறார். 10 பொருள் உங்க அப்பா செயின் போட்டிருக்கிறாருன்னா இது உங்க பெருமையா உங்க அப்பா பெருமையா? அப்பா தான் 10 பொருள் செயின் போட்டிருக்கிறார் உங்களுக்கு, உங்க கழுத்துல இருக்கு. இது உங்களோட பெருமையா உங்க அப்பாவுடைய பெருமையா? அப்பாவுடைய பெருமை. இதுல என்ன ஏன் பெருமை இருக்கு? எங்க அப்பா போட்டிருக்காரு. எங்க அப்பா பாருங்க என் மேல எவ்வளவு அன்பு இருக்குது. அந்த அன்பு இது. அது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்குதுன்னா அது யாருடைய பெருமை? பாபாவுடைய பெருமை. ஆனா உங்களுக்கு ஒருவேளை நான் எவ்வளவு பொறுமை தெரியுமா, நான் எவ்வளவு சகிச்சுக்கிட்டேன் தெரியுமா, இவங்கெல்லாம் யாரு? நான் எவ்வளோ பொறுத்துக்கிட்டேன், நான் எவ்வளோ சகிச்சுக்கிட்டேன், நான் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டேன், நான் இவங்கெல்லாம் யாரு? பாபாவை மறந்துட்டவங்க. இவங்கெல்லாம் யாரு? பாபாட்டேருந்து தான் நம்ம எடுத்திருக்கிறோம், இது பாபாவுடையதுன்னு மறந்தவங்க. நன்றி மறந்தவங்கள்ட்ட அந்த பொருள் இருக்குமா? நான் எவ்வளவு பொறுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னாலே உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? பொறுமை இல்லைன்னு அர்த்தம். நான் எவ்வளவோ சகிச்சு போனேன்னு தெரியுமா அப்படின்னா இப்ப என்ன இல்லைன்னு அர்த்தம்? சகிப்பு தன்மை இல்லாதவங்க தான் இந்த நான் பேசணும், நான் சத்தியமா தான் இருக்கேன், சத்தியமா இந்த மாதிரி பேசி தேவதை என்ன, யாரு புரிஞ்சா என்ன, புரியாட்டா என்ன, நான் பாவம் சொல்றேன் நடந்துட்டே இருக்கேன். நம்மளை பத்தி யாரையாவது நிரூபிக்கணுமா? உங்களை யாராவது புரிஞ்சுக்கணுமா? இந்த உலகத்துல தேவையில்லை. என்னைய பாபா புரிஞ்சுக்கிட்டார், அது போதுமா போதாதா? இடையில ஒரு ஹிந்தி பாட்டு, ஒரு 4 நாளைக்கு முன்னால் பாட்டு, பாபா பாட்டு, புது பாட்டு. பகவானுடைய பார்வை என் மீது விழுந்துவிட்டது. இனி என்னை யார் பார்த்தால் என்ன, பார்க்காட்டா என்ன, யார் என்னை கண்டுக்கிட்டா என்ன, பகவான் என்னை பார்க்கிறார்ல, பகவான் பார்த்து என்னை தேர்ந்தெடுத்துட்டார்ல. இனி அவங்க பார்க்கவே இல்லை, என்னை பார்த்துக்கிட்டு பார்க்காம போனாங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை யாராவது கண்டுக்கலன்னா வேண்டாம். யார் பார்வை என் மேல பட்டுடுச்சு, என்னை அவங்களாம் மதிக்கவே இல்லை, நம்மளெல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பகவான் உங்களை சாதாரணம் நினைக்கல. இல்லை ஒரு நாள் பார்த்தாரு, நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, என்ன நகை போட்டிருக்கிறீங்க, இப்படிலாம் பார்த்து தான் பாபா எடுத்தாரா? இல்லை இல்லை, அவர் பார்வையில ஆத்மா தெரிஞ்சது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்து லட்சுமியா வா உள்ள ஏறு வண்டியில கூட்டிட்டு வந்துட்டார், அவ்வளவுதான். அவருக்கு இந்த ஆத்மாவை தவிர வேற நீங்க எந்த குடும்பத்துல இருந்தீங்க, யாருக்கு குழந்தையா இருந்தீங்க, எந்த ஜாதியில இருந்தீங்க, அது எதையுமே பார்க்கல. பாபா ஆத்மா பார்த்தா தூக்கிட்டார். இப்போ உங்களுக்கு ஒருவேளை பாபா என்னை தேர்ந்தெடுத்துட்டாருங்கிற விஷயம் மறந்தாதான் இனி அவங்க மதிக்கல, இனி இவங்க மதிக்கல, அந்த ரிப்போர்ட்டு வர ஆரம்பிக்கும். பாபா சொல்றாரு, போதை இருக்கணும், என்னை யார் தேர்ந்தெடுத்திருக்கிறார், எனக்குள் இந்த குணத்தை யார் நிறைத்திருக்கிறார். பாபா हमारी स्थिति ऐसी बनाना चाहते हैं. பாபா நம்மளுடைய ஸ்திதியை அப்படி பார்க்க விரும்புறார், உருவாக்கி பார்க்க விரும்புறார். நம்முடைய ஸ்திதி எப்படி இருக்கணுமாமா? குருவான் பனானேக்கே தந்தையுமே லகா ஹுவாகே. பாபா நம்ம எப்படியாவது குணவான் ஆக்கிடணுங்கிற பிசினஸ்ல ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறார். பாபாவுடைய அக்கறையெல்லாம் என்ன, இந்த குழந்தைய என்னவாக்கணும், குணவாக்கணும், குணவான் ஆகணும். எப்படி ஒரு தாய் வந்து தான் குழந்தைய, சில குழந்தைங்களுக்கு இப்போ 1/2 மணி நேரம் உட்காந்து மேக்கப் போடுறாங்க. என்ன ஆசை? இந்த குழந்தைய அழகா உலகத்துக்கு என்ன பண்ணணும், காண்பிக்கணும். அப்போ பாபா நமக்கு 1 மணி நேரம் உட்காந்து அலங்காரம் பண்றாரு. எதுக்காக? இந்த குழந்தைய குணவான காண்பிக்கணும். இந்த குழந்தைய எப்படி காமிக்கணும், உலகத்துக்கு குணவான. அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா? நான் இப்படியே ஆக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கண்மை எப்படி இருக்கும்? இப்படின்னா இப்படிதான்
பாத்தீங்களா? 3 வயசு குழந்தை அசையாம உட்கார்ந்து இருக்குதுங்க. கண்ணை போட்டா, அதுக்கு மருதாணி போட்டா அது அப்படியே அலையுதுங்க. அதுக்கு எவ்வளவு கான்சியஸ் இருக்குது. நம்ம அழகா இருக்கணும்னா கொஞ்சம் வலியை தியாகத்தை சகிச்சுத்தானே ஆகணும். பாபா சொன்னார், இங்க பகவான் உட்கார்ந்து வாணி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பத்தி அங்க இங்க ஏன் போகணும்? அவங்க என்னைய பார்த்து சொல்லிட்டாங்க, இவங்க என்னைய பார்த்து என்ன சொல்லிச்சு, பாபா உங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியலையே, தெரியாது. உங்களுக்கு இங்கே அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க ஞாபகத்துல இருந்துச்சுனாலே என்ன அர்த்தம்? பாபா என்ன சொன்னாருங்கிறது ஞாபகத்துல இல்லைன்னு அர்த்தம். பாபா சொல்றது உங்களுக்கு புத்தியில இருந்துச்சு, நான் யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, ஆஹா பாபா ஆஹா வரும்போதும் ஆகான்னு வருவோம். சில பேருக்கு டிராமா பார்த்தீங்கன்னா வெளியே சந்தோஷமா இருப்பாங்க, இங்க வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு போவாங்க. இதை விட ஒரு மோசமான டிராமா வேற எங்கேயுமே இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா அவங்க பாபாவை என்ன பண்ணல, இங்க வர்றது எதுக்காக வரும்? பாபா சொன்னா நீங்க அங்க போனாலும் இதே குஷியில இருக்கணும்ன்ற. ஆனா அங்க போனாலும் இதே குஷி எப்ப வரும்? அங்க போனாலும் புத்தியில யார் இருக்கணும்? பாபா. பாபா எனக்கு என்ன சொன்னார், பாபா எனக்கு என்ன சொன்னார், இது அங்கேயும் ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா அங்கே யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. யாரோ சொன்னது உங்களுக்கு ஏதோ வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? பாபா சொன்னது எனக்கு மறந்துடுச்சு. பாபா சொன்னதை அப்படி பாவனையா உள்ள வாங்கி போடல. இன்னைக்கு பெஞ்சு சொன்னாங்கல்ல 3 பொம்மை கதை ஞாபகம் இருக்கா? பெஞ்சு எப்போ வந்தாங்க? ஒழியத்துக்கு 3 பொம்மை வாங்கினாங்க. அந்த ஒரு பொம்மையில குச்சி இங்கே தானே சொன்னாங்க, இங்கே தான். ஒரு குச்சியை விட்டதுமே அந்த குச்சி இங்கே நுழைஞ்சி இங்கே போயிடுச்சு. அதுக்கு 10 ரூபா. அந்த பொம்மைக்கு எத்தனை ரூபா ரேட்டு? 10 ரூபா. இன்னொரு பொம்மைக்கு குச்சி இங்கே விட்ட உடனே அது ட்ரெயின் வாய் வழியாக வந்துடுச்சு. அந்த பொம்மைக்கு ரேட்டு எவ்வளவு? 20 ரூபா. இன்னொரு பொம்மைக்கு குச்சி உள்ள விட்டா, 3 ஒரே சைஸ், ஒரே கலர், ஒரே குவாலிட்டி. இன்னொரு பொம்மைக்கு குச்சி உள்ள விட்டா அது நேரம் எங்கே போயிடுச்சு? நேரம் உள்ளே போயிடுச்சு. அந்த பொம்மைக்கு மட்டும் 100 ரூபா. அந்த ஒரு பொம்மைக்கு மட்டும் விலை எவ்வளவு? 100 ரூபா. பாபா சொல்றாரு, சில பேருக்கு வாங்கி இங்கே கேட்டதுக்கு போதே எங்கே போயிருந்தாமா, இங்கே போயிருந்தாமா. பாபா என்ன சொன்னாரு? என்னமோ சொன்னாரு, அவ்வளோதான் போச்சு. அதுக்கு 10 ரூபா தான். ஏதோ வந்துருச்சு அந்த குழந்தை, அதுக்கு எத்தனை மார்க் போட்டுடலாம்? 10 மார்க். சில பேருக்கு கேட்டதோட இருக்க மாட்டாங்க, 4 பேருக்கு போய் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அது கூட 100 ரூபா கொடுத்துடலாம். பாபா சொல்ற, சில பேர் அதை சொரூபத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க, தானே பண்ணுவாங்க. பார்த்தாலே வாணி கேட்ட மாதிரி இருக்கும். சில பேரை பார்த்தாலே என்ன கேட்ட மாதிரி இருக்கும்? வாணி கேட்டது. ஏதோ ஒரு பழைய ஜோக்கு. அந்த காலத்துல எல்லாம் அந்த ஆட்டுகளை தானே தோசைக்கு அரைப்பாங்க, அந்த கல் வச்சு மாவு அரைப்பாங்க இல்லையா. ஒரு ஐயர்கிட்ட ஒரு அம்மா கேட்குறாங்க, அமாவாசை என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் பஞ்சாங்கம் இந்த டிவிலாம் ஒன்றுமே கிடையாது இல்லை, ஐயர்கிட்ட தான் போய் கேட்கணும் அமாவாசை என்னைக்கு வருதுங்கன்னு. உடனே ஒரு ஐயர் சொல்றாரு, ஆத்துக்காரியை பார்த்தா தெரியும் அப்படின்னாராங்க. ஆத்துக்காரியை பார்த்தா எப்படி தெரியும்னா, அது தோசைக்கு அரைச்சிருந்தா மேலதான் மாவா இருக்கும், அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் நாளைக்கு என்னது. சில பேருக்கு இந்த ஒழுங்கா ஆட்ட தெரியாது போட்டுருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியிலேயே ஊற்றிட்டாங்கன்னா அது மேலே என்ன பண்ணி போட்டுருக்கு தெரிஞ்சுக்கல. அந்த அம்மாவுக்கு ஒழுங்கா அதுக்கு தெரியலங்கிறது அந்த ஐயர் சொல்றாரு, இந்த ஆட்டுக்காரியை பார்த்தா தெரியும் அமாவாசை என்னைக்கு அப்படின்ட்டு. அதனுடைய தோற்றமே தெரியும் நாளைக்கு பௌர்ணமியா அமாவாசையா அப்படின்ட்டு. உங்களுக்கு ஞானம் சொல்லியிருக்கிறது உங்க தோற்றத்துல தெரியும். பொறுமையா இருந்து அன்பா இருந்து யாரையும் இங்க வாயத்தோடு சொல்லக்கூடாது. உங்களை பார்த்தாலே அவங்க என்ன ஆயிடணும், அதுதான் தோற்றம். அதுக்கு பேர் தான் என்னது? தோற்றம். வாணி சொல்றது கேட்கறது, வாணி சொல்றது வாணி சொல்றதுடைய வடிவமாகவே ஆகி விடுவது. இப்போ 3 விஷயம் இருக்கு இல்லையா. நான் எந்த மாதிரி வேல்யூவா இருக்கேன், எனக்கு மார்க் எவ்வளவு போடுவார் பாவா, 10 மார்க்கா, 100 மார்க்கா, 1000 மார்க்கா. அப்போ பாபா சொல்றாங்க, அப்படி குரு தாரன் கர்ணே கேலியே பச்சா சக்தி தேவை. தனது குணங்களை தாரணை செய்வதற்கு குழந்தைங்க சக்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு பாபாக்கு சக்தி சே காம் கரோ, பிறகு பாபாவுடைய சக்தியை கொண்டு காரியம் செய்யுங்க. பாபா சொல்றார், சத்தியுகத்திலிருந்து கலியுகத்தினுடைய கடைசி வரைக்கும் உங்க சக்தியை வச்சு வேலை செஞ்சீங்க. இந்த ஒரே ஒரு சங்கல்பம், உங்க சக்தி யூஸ் பண்ணாதீங்க, என் சக்தி யூஸ் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, அங்க போனோடனே என் பேரை சொல்லி விட்டுருவாங்க அப்படின்ட்டு. நீங்க அங்க போய் அவர் பேரை மறந்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த சங்கல்பம் மட்டும் யாருடைய சக்தி யூஸ் பண்ணணும்? பாபுடைய சக்தி. யாருடைய புத்தி யூஸ் பண்ணணும்? பாபுடைய புத்தி. நீங்க உங்க புத்தியை யூஸ் பண்ணீங்கன்னா அடி விழுந்துடும். விழுமா விழாதான்? எப்பெல்லாம் அடி விழுதோ அப்பெல்லாம் நம்ம யார் புத்தியை யூஸ் பண்ணிருக்கிறோம்? நம்ம புத்தியை யூஸ் பண்ணிருக்கோம். பாபா நீ சொல்லு, நான் என்ன செய்ய? பாபா நீ சொல்லு, நான் பேசட்டுமா, நான் எந்திரிக்கட்டுமா,
பாபா நான் இதை கொடுக்கட்டுமா, பாபா இதை வாங்கட்டுமா, ஒரு செகண்ட் போதும் பாபா டச் பண்ணுவோம். சரி குழந்தை, இல்லை வேண்டாம் குழந்தை, பாபா டச் பண்ணுவார். பாபா இந்த சங்கல்பம் மட்டுமாவது என்ன பண்ணிக்கோங்க, ஏன் சக்தியை யூஸ் பண்ணுங்க. பாபா சொல்றாரு என் சக்தியை என் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு யாராவது உங்க கையில வந்து நம்பரை கொடுத்தா யூஸ் பண்ணலாமே கூடாது. உங்க அப்பா தானே, இதுக்கு வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? பாபா சொல்றாரு நான் சாப்பிடவே இல்லை 4 நாளா, அதான் அக்கௌண்ட்டே கையில கொடுத்தாச்சு. பாபா சொல்றாங்க நீங்க இந்த சங்க விபத்துல நீங்க என்னுடைய சக்தியை காரியத்துல என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்கள். बाप सुख का सागर है, தந்தை சுக கடல், तुमको அதீந்திரிய சுக होना चाहिए. நீங்கள் அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். உங்க அப்பா சுக கடல்னா நீங்க எப்படி இருக்கணும், அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். சுகக்கே ஜூலேமே அந்த ஜூட்டா ரகே, அந்த சுகத்தினுடைய ஊஞ்சல் உள்ளுக்குள்ள ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். மாயா பர்ச்சாய்க்கு ரூபேவி நான் ஆயே, மாயா நிழல் ரூபத்தில் கூட வந்துவிடக்கூடாது. பாபாக்கு சத்திர சாயாவோ, பாபுடைய குடை நிழல் இருக்கட்டும். அதாவது பாபுடைய நினைவுங்கிற குடை நிழலுக்குள்ளேயே இருங்க. பாபா குடை நிழலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மாயாவுடைய நிழல் உங்கள் மீது படாது அப்படின்றார் பாபா. ஜிஸ்கே அந்த துன் லகி உயிரிகே மே கல்ப கடலில் வாலியும், யார் பாபாவுடைய குடை நிழல்ல இருக்கிறாங்களோ அவங்க உள்ளுக்குள்ள அந்த பாடல், நான் கல்பத்துக்கு முந்தைய ஆத்மா, நான் புதுசா இங்க வரல. நம்ம இங்க யாரும் பாபா வீட்டுக்கு புதுசா வரல. 5000 வருஷத்துக்கு மேல நான் தான் வந்தேன். 5000 வருஷத்துக்கு மேல பாபாட்ட இருந்த நான் தான் எல்லா பிராப்தியும் அடைஞ்சேன். நான் ஒன்றும் புதுசு இல்லை, நான் கல்பத்துக்கு முந்தைய ஆத்மா. சொல்லுவாங்க நான் வழக்கமா வர்றேன், நான் ரொட்டீனா வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உரிமையா. யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க புதுசான, இல்லை நான் வழக்கமா வந்துட்டு இருக்கிறேன். அப்படி நம்ம மாயாட்ட சொல்லணும், என்னை யாருன்னு நினைச்சேன், நான் கல்பத்துக்கு முந்தைய ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம், கல்பத்துக்கு முன்னாடி நான் உன்னை ஜெயிச்சிருக்கிறேன், கல்பத்துக்கு முன்னாடியே நான் தேவதையா இருக்கிறேன். அப்போ நமக்கு உள்ளுக்குள்ள அந்த பாடல் ஒலிக்கணும், நான் கல்பத்துக்கு முந்தைய ஆத்மா. இங்க எனக்கு புதுசு இல்லை. ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது பிரச்சனையை பார்த்து என்ன சொல்லணும், நான் ஏற்கனவே உன்னை ஜெயிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கேன், நேத்தானே அடி வாங்கிட்டு போனேன் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி மாயாட்ட சொல்லணும், ஞாபகம் இல்லையா, நேத்தானே நீ அடி வாங்கிட்டு போனேன், 5000 வருஷத்துக்கு முன்னால நான் தானே உன்னை ஜெயிச்சேன், நான் ஒன்றும் புதுசு இல்லை, எனக்கு ஒன்றும் நீ புதுசு கிடையாது, உன்னை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறேன், உன்னை நான் ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஜெயிச்சிருக்கிறேன், நானும் புதுசு. இது நம்முடைய நினைவில் இருக்கணும் அப்படின்றார் பாபாஜி. யாருமே இருக்கிற யாரு திலானா எது மேரா காமகை அவர் கோயி காமகி. யாரு சொல்றாங்க, பாபா நினைவில் இருந்து மற்றவர்களுக்கு பாபா நினைவை கொடுக்க வேண்டும். இது தவிர்த்து நமக்கு வேற வேலையே இல்லை. இது தவிர நமக்கு வேலையே இல்லையாம பாபா நினைவில் இருந்து மற்றவர்களுக்கு பாபா நினைவை கொடுக்க வேண்டும். இது தவிர நமக்கு வேறு வேலை. பாபா நினைவை கொடுத்துட்டீங்கனாலே அவங்களுக்கு செக்கு எழுதி கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அவங்களாச்சு பாபா வச்சு, அவங்களாச்சு பாபா வச்சு. இதை தவிர நமக்கு வேறு வேலை இல்லை. யார் இருக்கணும், நாம பாபா நினைவிலிருந்து வழங்க வேண்டும்.